வனவிலையிலே கடவுளர் டிவி நேருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மேஜராக பார்க்கும்போது தசா புத்தி பலன்கள் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தசா புத்தி பலன்களில் வந்து உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ராசி லக்னம், இப்போ வந்து உதாரணமாக ஒரு மேஷ லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மேஷ லக்னத்துக்கான பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ஸோ இதையும் மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ லக்னம். ஸோ மேஷ லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தால் சூரியன் வந்து இப்போ 5 அது சுய சாரத்தில் போகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரை அவர் போவாருங்க. ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் சூரிய சாரத்தில் வந்து 6ல் போயிடுவார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாகும். ஏன்னா வந்து அது மாறிடுவார். ஸோ கன்னி ராசிக்கு போகும்போது 6ஆம் இடமாக இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய வளர்ச்சி நம்ம ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் வந்து இருக்குங்க. ஸோ திங்கள் செவ்வாயில் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருந்தாலும் புதன் வியாழனில் வந்து நிறைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா ராகு மேலே அந்த சந்திரன் போகும்பொழுது உங்களுக்கு சின்ன மன உளைச்சல், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி மண்டை உடைச்சல், நைட்டு தூங்காமல் இப்படியே இருக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக போக ஆரம்பிக்கும். ஒரு எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகிறது 3ல் இருக்கும்போது ரொம்ப ஒரு டென்ஷனையோ ஒரு டார்ச்சர், ஒரு கோபம், யார் மேலேயாச்சும் ஒரு சின்ன கோபத்தை வச்சுக்கின்னு அவங்க நைட்டெல்லாம் தூங்காமல் புலம்பி தழுவிங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருங்க, ஓகேங்களா. அமைதியாக ஒரு இடத்துல வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து மனசு அமைதியாச்சுனாலே வந்து அந்த கோபங்கிறது கம்மியாயிடும், ஓகேங்களா. இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுங்க. அவசரமாக எந்த டெசிஷன் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல லாபங்கள் எழுதி கொடுத்துருவார். ஏன்னா வந்து 12ல் ராகு இருந்தாலும் அதுக்கு கீழே 11ல் வந்து சனி இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுத்துருவார். ஆனால் என்னென்னா சனி இப்போது வக்கரமாக போகிறனால என்ன ஆகுதுன்னா, யாராக இருக்கலாம் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும், அவங்களுக்குலாம் பெரிய லாபங்களை அள்ளி கொடுத்துருவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு குரு வந்து பார்த்தோன்னா 2ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியாக 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் புதிய வேலை வாய்ப்புகள், வெளியூர் வெளி மாநிலங்களில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா வகைரால் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பட் இருந்தாலும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். காரணம் என்னென்னா குரு வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், தேவையில்லாத ஏதோ ஒரு பேசுகிற மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து 11ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள், நம்ம நினச்சதோட ஒரு பெரிய வருமானம் வருது. அப்பா பூர்வீகம், வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது பெரிய காசு நினச்சிருந்தோம்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து சனி வந்து 11ல் இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து அது 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுக்கும். மறைமுகமான வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து வக்கரமாக இருக்குங்க. ஸோ 5ல் வக்கரமாக இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் சுக்கிரனும் நீச்சமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 3, 6, 5ன்னும் போதே உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய டென்ஷன்ஸு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஏன்னா என்னடா அது எவ்வளோ பண்ணியும் வந்து ஒரு திருப்தியே அடைய மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அதனால கேது வந்து உங்களுக்கு 6ல் இருந்து உங்களுக்கு வந்து இந்த வாரத்தின் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்துரும். வழக்குகளில் பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் செலவுகளை கொடுத்துரும். ஸோ வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள், செலவுகளை கொடுத்துரும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுக்கிரன் வந்து 6ல் நீச்சமாகிறார். ஸோ நீச்சமாகும்போது அது வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சல், கற்பனையிலேயே வந்து நமக்கு வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு கற்பனையில்
நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு கற்பனையில் நம்ம வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும். நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படி அமையணும், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு புருஷன், இந்த மாதிரி ஒரு புலம்பல்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா அமைதியாக எதை பற்றியும் நினைக்காம அமைதியாக உட்காந்து பழகுங்க. இது வந்து கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும். இது வந்து ஒரு வியாழக்கிழமை வரை தான் இருக்கும். வியாழக்கிழமைக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து எல்லாமே சுபமாக நடக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருந்ததுன்னா கூட அதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னாலே பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ரிஷப லக்னம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் சூரிய திசை அப்படின்போது, ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 5ல் வராருங்க. ஸோ 5ல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது, அது வந்து சூரியனுடைய சாரத்திலே இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அம்மா சம்மந்தமான விஷயங்கள், வீடு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதை மட்டும் ராசியாதிபதி சுக்கிரன், ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருந்தது. பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பெருத்த லாபங்கள், இந்த வாரத்தில் பெருத்த லாபங்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருங்க. கொஞ்சம் அலைச்சல்களையும் கொடுத்துரும். ஸோ அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்க. எப்படி இருக்கும் செவ்வாய் வந்து 2ல் இருக்குங்க. 2-7 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்கேஜாக இருப்பீங்க. அது ராகுடைய சாதனமும் அது நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்குன்னா, ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதுவும் செவ்வாயுடைய சாதனமும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தார். பட் இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதியாக வர ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னா, கொஞ்சம் நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உல்லாசம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும், அவங்க குடும்பத்தை இவங்க இவங்க குடும்பத்தை அவங்க பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ எதுக்கு இது பேசணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்காங்க. பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். 10ல் இருக்க சனி வந்து ராசியில் இருக்க குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் வாய்ப்புகள்லாம் வருது. பட் ஆனால் டிலேட் ஆகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் டிலேடாக நடக்குதுங்க, என்ன பண்ணுறதே தெரியலன்னா, சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வந்து வக்கரமாகுதுன்னா ஒரு தொழில் வாய்ப்புகள் நிறைய வருது, தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போதே என்ன ஆகும்னா, கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குழந்தைங்களோட பேச்சு செயல்பாடெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயத்தையும் ஒரு ரணங்களையும் கொடுத்துரும். என் பிள்ளை இப்படி பேசுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஆகிடுங்க. ஸோ சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நல்ல விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் வக்கரமாக இருக்கணும், அதுதான் மேஜரான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த மாதிரி கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கும், நிறைய குறுக்க வந்து சந்தேக பார்வையோட குழந்தைகள் நடந்துக்கிறது மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி 5ல் நீச்சமாக இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு வேலை பலுக்களையும், வேலையில் வந்து நிறைய அவமானங்கள் சந்திக்கிற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக சுக்கிர தசா புத்தி நடந்தவங்க ஒரு வியாழக்கிழமை வர இந்த டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும். அதுவரை கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்பொழுது
நிலபுலன்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தாயார் சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து காயப்படுற மாதிரி எதாவது இடமா பேசிடுவாங்க, கோச்சின்னு போயிடுவாங்க அம்மா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து அங்கங்கே சுற்றுற மாதிரி விஷயங்களை கொடுப்பார். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது, வேலையில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது கடன் எதிர்பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 10லிருந்து 9ஆம் அதிபதி சாதத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய மெனக்கெட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க, கொஞ்சம் இவ்வளோ தான் அலையிறதுன்னு தெரியலங்கிற ஒரு சின்ன ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 12ல் இருந்து அது வந்து செவ்வாயோட சாதத்திலும் கொஞ்சம் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துரும். கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு புது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து 9ல் இருந்து வக்கரமாக இருக்கும்போது தந்தையோட பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போதே அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துனதுங்க. சில நேரத்தில் அப்பா கோச்சிப்பார், போடா அடி சொல்லிட்டு போவார். ஸோ அது மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 3லும் தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது பேச்சுக்கள், ஏடாகூடமான பேச்சுக்களை ஏற்படுத்துறதுக்கான அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 4ல் இருந்து அது சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தாயாருடைய விஷயங்கள் கொஞ்சம் அம்மா வந்து ரொம்ப கண்டிஷன் போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அவங்களோட பேச்சு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கேது அது மற்றப்பட்ட உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் 4ல் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து கொஞ்சம் இடவிடமாக பேசுகிறது, கொஞ்சம் செயல்பாடு கொஞ்சம் புலம்போடும், அது இப்படி நடந்துக்கிட்டேங்கிற மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ மற்றபடி வந்துங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கடகலக்கணம், ஸோ கடகலக்கணத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சூரிய தசை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்தாலும் அவர் 3க்கு மாறிறார். ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே 3ல் மாறும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபோனை டேப் பண்ணுறது, சுற்றி கேமரா வைக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், அந்த சந்திராஷ்டிரமம் டைம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த டைம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து அதுக்காக என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சர்க்கரை உப்பு போட்டு கரைசலை வந்து குடிச்சிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம் வந்து பெரிய பாதிப்பை கண்டிப்பாக தராது. ஸோ அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களையும் கொஞ்சம் செலவு கொடுக்குறது வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் செலவுகள் ஆகத்தான் செய்யும். கடகலக்கணமாக வந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது அது சனியோட சாரத்தில் போகும்போது டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு டென்ஷனை ஏற்படும். அப்பா சம்மந்தமான உறவுகளாக ஒரு மன உளைச்சல், ஒரு பிடிவாதம், அப்பாவோடைய பிடிவாதம், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து என்னடா அது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்தா கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கார். யாருக்கெல்லாம் கடகலக்கணக்காரர்களுக்கு சனி வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருந்துக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானம் ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் வந்து சில நேரங்களில் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 3ல் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கட்டம் கட்டிக்கிட்டு வாழ்கிற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஸோ அதனால் வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள வழக்குகளோ அவங்க கேள்வி கேட்கறது வந்து தம்பி வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. டாக்குமெண்ட் ஏதாவது புதிய டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடுறீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்களை ஒரு வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ 3ல் நீச்சமாக இருக்கும்போது அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, அம்மா வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுறது, அம்மாவோட செயல்பாடு ஒரு மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக. சிம்ம லக்னம். ஸோ சிம்ம லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிற நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு மன உளைச்சல் சின்னதாக கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்தது. புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டம டைமில் வந்து கொஞ்சம் சர்க்கரை உப்பு போட்டு ஒரு தண்ணி ஒரு வச்சு அதை குடிச்சிட்டு வாங்க. அந்த வயிற்றில் அந்த கரைசல் இருக்கும்போது சந்திராஷ்டமம் உங்களை வந்து பெருசாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத செவ்வாய் 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ சிறப்பான பலன்னா தாய் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 8ல் இருந்தாலும் அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குனால கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்ஸு ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் ஈகோ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்தாலும் ஆனால் வளர்ச்சி இருக்குமானா கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து 7ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் இந்த குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கும். ஸோ குழந்தைங்க இப்படி நடந்துக்குது அப்படி நடந்துக்கிற மாதிரி மனக்கசப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது பெரிய பெரிய லாபங்கள் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி பெரிய பெரிய லாபங்களை நினச்சி போவீங்க. அந்த லாபம் கிடைக்கலன்னும் போது ஒரு மாதிரி எமோட் ஆகி கொஞ்சம் ஃபங்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்ச நாள் தான் வக்கரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்கும்போது வெடுக்குன்னு பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வெடுக்குன்னு பேசுறது மட்டும் நிப்பாட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சுக்கிரன் 2ல் நீச்சமாக இருக்கும்போது பேச்சுக்கள் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் நாராசமாக பேசுவாங்க சில பேர் ஏடாகூடமாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால அவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இது வந்து அந்த ஒரு காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய பார்வை வேறு. ஸோ அதனால் அது பேச்சில் வந்து ஒரு அடாவடித்தனம் பெண்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக அடுத்த அளவு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்துக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 12ல் இருக்கார். ஸோ 12ஆம் அதிபதி திருப்பி ராசிக்கே உங்களுக்கு கன்னி ராசிக்கே வரும்போது அந்த லக்னத்துக்கு வரும்போது நிறைய செலவுகள் உங்களை தேடி வரும். ஸோ நல்ல ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் குடும்பத்தில் அப்பா எப்படி இருக்காரு அப்படி இருக்கான்னு ஒரு மன உளைச்சல்களையும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து குடும்பத்தை நினச்சி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி ஒரு சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு வந்து 3 அதாவது லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி சனியில் வந்து ஒரு 8ல் போகும்போது அது சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியாக இருந்து அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் அவமானங்கள் சந்திக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களை புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போகிற மாதிரி தான் 1க்கு 4 வாட்டி யோசித்து டாக்குமெண்ட்டு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 7லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருந்து அது ராசி லக்னத்தையே பார்க்கும்போது புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது புதுசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய டென்ஷன்ஸையும் டார்ச்சரையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து வக்கரமாக வரும். வேலையில் வந்து ஒரு பிடிவாதம், நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருக்கணும் ஒரு பிடிவாதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு டென்ஷன்ஸே கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய அலைச்சல்கள், ஸோ நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து 12லிருந்து வக்கரம், அதாவது கொஞ்சம் வந்து நிறைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடைமுறையில் வந்து ரொம்ப உல்லாசமாக ஜாலியாக பேசணும்னு சொல்லிவிட்டு ஏதோ பேச போய் அதனால் சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி, கேது வந்து ராசியிலே இருக்குது, அது உங்கள் லக்னத்திலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், சந்திரனோட பெரிய லாபங்களை நினச்சி புலம்புவீங்க. இந்த லாபம் வந்துருக்கணும் அந்த லாபம் வந்துருக்கணும்னு சொல்லி ஒரு டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் வந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது 2 மற்றும் 9ஆம் அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு டென்ஷனோ டார்ச்சரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. துலா லக்னம், ஸோ துலா லக்னத்துக்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்? சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருந்து அவர் வந்து 12 வந்துடுறாருங்க. ஸோ 12 வரும் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக ஃபன்னாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், நண்பர்களோடு போயிட்டு ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணுறது, இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்க. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நாளும் நல்ல சிறப்பான வாரமாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல லாபங்களை எள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ அந்த 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது அலைச்சல்கள், கணவன் மனைவி வந்து கொஞ்சம் ஜாலியாக ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள், குடும்பம் தந்தை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அங்கங்கே அலையிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியுடைய சாரம்னு சொல்லும். ஸோ அது வந்து சனியுடைய சாரம் போது அது 5ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து வேலையில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது, வேலையில் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க, அலர்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன் டார்ச்சர் வரும், கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து ஒரு எமோஷனான ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது பார்த்துருந்துக்குங்க. துலா லக்னமாகி இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி, அவர் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ தாயார் கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயங்கள்லையோ சொத்து சம்மந்தமான விஷயம் குடும்ப விஷயம் கொஞ்சம் வந்து அவங்க அடமெண்ட்டாக இருக்கிறது, பிடிவாதத்தை வந்து ஏற்படுத்துறது, அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம். குழந்தைகளோட விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான், மற்றபடி வந்து அப்படின்னு பெரியதில் இது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து 11ல் இருந்து நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நண்பர்களால் ஒரு மன உளைச்சலையோ ஒரு அவமானங்களை ஏற்படுத்தும். ஸோ அவமானம்னா எவனாச்சும் ஃப்ரெண்டால் நம்ம போய் அவமானப்படுற மாதிரி இருக்கும். அவன் கூட்டு போன இடம் கொஞ்சம் இடமா இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 12லேருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து நெருக்கடிகள், சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். தொழிலில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க, அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கும்.
கேது இப்போ துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து 12 நீச்சங்க. ஸோ 8ஆம் அதிபதி 12 நீச்சமாகும் பொழுது ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன், அதுவும் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது அப்பா சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு ஒரு மன உளைச்சலோ, வெளியூர் வெளிநாடு போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகணும். தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துடும், ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்கிற எமோஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பெண்களிடம் பேசும்போது, ஆண்கள் வந்து பெண்களிடம் பேசும்போது பழகும் ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் ஏதோ பேச போய் அது தவறுதலாக உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மாதிரி நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா நம்மளை வந்து பின்னாடி எதாவது ஏடாவிடமாக பேசுகிறது, ஏதாச்சும் வந்து ஒரு தவறான ஒரு செயல்பாடுகளில் நம்மளை போட்டு பார்க்குறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணும்போதோ அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. இதனால் இது வந்து வியாழக்கிழமை வருதான், வியாழக்கிழமைக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். ஸோ சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இதுவரை பார்த்தது வந்து துலா லக்னத்துக்கு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆயுதம் ரொம்ப சிறப்பாக. விருச்சிக லக்னம். ஸோ விருச்சிக லக்னத்துக்கு சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நல்லா எப்படி இருக்கும்னு வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லேருந்து இப்போ 11 வரை நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் தரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். தொழில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நல்லது கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின் போது சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்களையும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் படுத்தும், கடன் வந்து நீங்கள் சீக்கிரம் அடைங்கன்னு சொல்லலாம். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் அடாவடித்தனமாக கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, அவங்களோட நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார். ஸோ என்றைக்குமே வந்து 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட சார்ந்த மனைவிக்கு லாபங்களை அள்ளித்தர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு நெகட்டிவிட்டினஸ்னால கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னா இப்போ செவ்வாய் இருக்கிறது 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு எமோஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கணவன் மனைவிக்கு நோட்டில் உள்ளுக்குள்ளே கொண்டு வரும், வெளியில் சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே திட்டிப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4லேருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது இருந்தாலும் வந்து 4ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து ரொம்ப பிடிவாதமாகவும் நான் அப்படித்தான் சொல்லி ஒரு எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்கோ ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். கொடுக்கல் அவங்க சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் இருந்தாலும் நடைமுறையில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 8ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் அதிபதியில் இருக்கிற சாரத்தில் போக வந்து வியாழக்கிழமை வர ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 11ல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தரும். அப்பா சம்மந்தமான ஒரு வழக்குகளோ பூர்வீக சம்மந்தமான வழக்குகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல லாபங்களை கொடுத்துரும், திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்களையும் பெரிய அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு ட்ராவல் நல்ல ஒரு சேல்ஸில் இருக்கும், ஊராக போய் ஒரு வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன மன காயங்கள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமான வியாழக்கிழமை வரும் சின்ன மன காயங்கள் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருந்த சூரியன் இப்போ 10க்கு வர தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல மாற்றங்களாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி நல்ல சிறப்பான பணம் இருந்தாலும் அது வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு திங்கள் செவ்வாயில் அதீதமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல், குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால செவ்வாய் வந்து 7ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தின் போது அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய காதல் சம்மந்தமான விஷயங்களால் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ தாயார் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்களோ ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படும் சில பேருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்தினாலும் 2ஆம் அதிபதி 3ல். ஸோ சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இளைய சகோதரர் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது சனி வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா எல்லாமே சரியாடுங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறார். ஸோ 9ல் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன அவமானங்கள், அப்பாவுடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள்லாம் வந்து மனசை காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. வியாழக்கிழமைக்கு மேலே எல்லாமே சரியாயிடுங்க. அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை அதீதமான கடன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா கூட தயவு செய்து போயிடாதீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு அவமானங்களையும் ஒரு பிரச்சனையே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது சின்ன மன உளைச்சல், வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன்ஸ், அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வியாழக்கிழமைக்கு மேலே சுக்கிரன் வந்து 11க்கு வந்து எல்லாமே சிறப்பு. அதாவது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துடும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. மகர லக்னம். ஸோ மகர லக்னத்திற்கு சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது, ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து ஆட்சி பலமாக இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான அதாவது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக சூரிய தசாபுத்தி வந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருந்திருக்கும். இப்போ 9ல் போகும்போது வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களும் மேலதிகாரி சம்மந்தமான ஒரு மன உளைச்சல் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தியானோ நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வாரத்தின் முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் வந்து 6ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு ட்ராவல் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 3ல் இருந்து சனியுடைய சாரத்தில் சின்ன கலகங்கள் இருக்குங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃபோன் ட்ராக் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நீங்களும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஏதாச்சும் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் இதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 3, 12 5ல் இருக்கிறது. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ப்ளஸில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கார்.
அப்போ வந்து நம்ம பிடிவாதமாக பேசுவோம், நான் இப்படி தான் அப்படி தான் பேசுகிறது வந்து கொஞ்சம் எமோட் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது குருடைய சாரத்தில் போகும்போது சனி குருனாலே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும், கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனோ எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லேருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன ஒரு கருத்து ஒரு ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருந்தால் எல்லாமே சரியாயிடும். கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் திங்கள் செவ்வாயில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் நீச்சம். ஸோ 9ல் நீச்சமாக இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயமாக தான் சரி, தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் தாயார் சம்மந்தமான விஷயங்களோ நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ட்ராவலில் போகும்போதோ நமக்கு சின்ன அவமானங்கள் நடக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது வந்து சுக்கிரன் போது பெண்களால் வந்து சின்ன அவமானங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து வியாழக்கிழமை வருதான். ஸோ வியாழக்கிழமைக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கும்பலக்னம். ஸோ கும்பலக்னத்துக்கு சூரிய தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லேருந்து 8க்கு மாறுறார். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியுடைய குடும்பத்தாரால் 2 பக்கமும் ஏதோ ஒரு குடும்பத்தாரால் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது மாமனாராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உறவு முறைகளில் நமக்கு சிக்கல்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், நிறைய சின்ன ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக தாங்க இருக்குது. ஸோ கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய தொழில் ஏதாச்சும் தொடங்குறதா 1க்கு 4 வாட்டி யோசித்து தொடங்குறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி நடக்கிறவங்க, ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நமது பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை அதிகமாக படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சில பிடிவாதமாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து 2-11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது நிலபுலன்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது. ஒரு நிலபுலன்களை விற்று அதனால் ஒரு பணம் காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக. வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். ரொம்ப பிடிவாதங்கள் கொஞ்சம் அடமன்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4-9ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது அப்பா அம்மாவுடைய பிடிவாதங்கள் நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா பொருளாதாரத்தில் சார்ந்திருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கிற புதன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தா 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் சின்ன சிக்கல்களையும் டென்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கிறது ரொம்ப அதனால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா கேது தசாபுத்தி அந்த கடன்களால் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ரொம்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அதுவும் நீச்சமாக இருக்கும்போது வியாழக்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருங்க.
அதுவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும், காதல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய மன உளைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அது 8ல் வந்து செவ்வாய் சாதனம்போது ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க. மீன லக்னம். ஸோ மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஸோ மீன லக்னத்துக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் வரார். ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் வாரத்துக்கு முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு ஓரளவுக்கு வெளியில் வந்துடுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நம்ம செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சொத்துக்கள் தந்தை சொத்துக்களாக இருந்து ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ரக்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த ரக்னஸை வந்து விட்டுட்டிங்கன்னா போதும். அது மட்டும் வந்து சனியோட சார்ந்தும் கொஞ்சம் செலவில் கண்ட்ரோல் முடியாமல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சில நேரங்களில் வந்து தேவையில்லாத ஒரு பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களால் வந்து நீங்கள் தூக்கத்தை இழந்துருவீங்க, தூக்கம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க, புதுசாக எதாவது பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில பேர் அதுக்காக ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் வக்கரமாக இருக்கும்போது அது குருடைய சாதனமாக நிறைய மாற்றங்களுக்காக சுற்றுவீங்க. பெரிய லாபங்கள் வரணும், பெருசாக ஏதாச்சும் வரணுங்கிறதுக்காக வந்து நிறைய மாற்றங்களுக்காக நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு மனசில் தோணும். ஸோ எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 6ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன அவமானங்களை ஏற்படுத்துறது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். கடன் உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன அவமானங்களை வியாழக்கிழமை வரை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறி சிறப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது 8க்கு போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, விளைவுகளும் தேவையில்லாத சந்தேகங்களை வந்து தவிர்ப்பது நல்லது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன கஷ்டங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கொஞ்சம் அதை போயிட்டே இருக்கிறக்காக தான் திடீர்னு வரும். ஸோ அதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்பொழுது மனைவியால் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துரும். ஸோ இது வந்து வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமைக்கு மேலே வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதுவரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. என்ன மாதிரி விஷயம்னா மனைவி வந்து உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பேசுவாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா சம்மந்தமான விஷயங்களை நோக்கி இல்லை அந்த மாதிரி சின்ன விஷயத்தை நோக்கி சின்ன சந்தேகங்களால் நிறைய பிரச்சனைகள் கிளப்புறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிங்க. வியாழக்கிழமை மேலே அது கிளியர் ஆகிடும். கொஞ்சம் பார்த்துங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமா போகிறது வந்து 8ஆம் இடத்துக்கு தான் போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அதனால் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த 8ங்கிறது அகலக்கால் வைக்காமல் தேவையில்லாத வார்த்தை விடாமல் கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போது ஏன் தசாபுத்தி பலன்களை பார்க்க வேண்டுங்கிறது தான் வந்து நம்ம டிப் ஆஃப் த வீக்லேயே சொல்கிறோம். ஏன் தசாபுத்தி பலன்கள் பார்க்குறோன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலன் பார்க்கும்போது அது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவே வந்து இந்த தசாபுத்தி அந்தரங்களை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வந்து ஒரு 70லேருந்து 80% ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அதுவும் லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கண்டென்ட்டாக பார்க்கணும். ஏன்னா திசை ஒன்று இருக்கும், புத்தி ஒன்று இருக்கும், அந்தரம்னு ஒன்று இருக்கும். இந்த 3த்தையும் தனித்தனியாக எழுதி வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா திசையை விட புத்தி வந்து பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ அதனால் அந்த 3த்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பலன் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தசா அதிபதிகள். ஸோ உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அவங்க வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த திசையுடைய கிரகம் இப்போ சப்போஸ் சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு, அந்த திசைக்குரிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, அந்த திசை நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு கர்மாதிபதினு ஒருத்தர் வருவாருங்க. ஸோ அந்த கர்மத்துக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா ஒருத்தருக்கு வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு சுக்கிர தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுப்போமே.
அவர் என்ன பண்ணணும்னா சுக்கிரனுங்கிறது மகாலட்சுமி வழிபாடை கண்டினியூவாக பண்ணணும். அது வெள்ளிக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அவர் பிறந்த கிழமைகளில் வந்து அந்த மகாலட்சுமி போய் வழிபாடு பண்ணும்போது அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே காலகட்டத்தில் வந்து அது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விச்சிகத்தில் வந்து சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கு, அது கேட்டையில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ கேட்டையில் உட்காரும்போது அது வந்து என்ன கர்மத்தில் உட்காந்துருக்குன்னா அது வந்து பார்த்தா சந்திரனுங்கிற ஒரு கர்மாதிபதியை கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் நிறைய அந்த தானங்கள், சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களே அந்த தசாபுத்தி காலங்களில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்மா கிளியர் ஆகி வே ஃப்ரீ ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றும் வழிபாடு இல்லைன்னா இந்த கர்மாதிபதி உரிய அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த விஷயங்களை பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன். என்ன கிழமைகளில் பண்ணால் நீங்கள் பிறந்த கிழமைகளில் பண்ணலாம், அது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும். அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள், ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பான இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க, லைஃப் பாருங்கள் எப்படி எப்படிலாம் மாறுது தெரியும். ஏன்னா தசாபுத்தி அந்தரங்களை வச்சு தான் உங்கள் லைஃப் போகும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலன் பார்க்கும்போது இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்காது. இதில் வந்து நீங்கள் ரியாலிட்டியை வந்து கண்டிப்பாக உணர முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக தசாபுத்தி பலன்கள் மூலியமாக வழிபாடோ மந்திர உச்சாடனங்களோ பண்ண லைஃப் வேறு லெவல் போகுன்றது உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.